நடிகைகளே பொறாமப்படுற அளவுக்கு தன்னோட கண்களாலையும் கவர்ச்சியாலையும் திரையுலகில் தடம் பதிச்சு கனவா மறைஞ்ச கவர்ச்சி தாரகை தான் சில்க் ஸ்மிதா. சினிமாவில் ஒப்பற்ற கனவு கன்னியா வலம் வந்த இவங்க ஆந்திராவில் இருக்க ஏலூரு அப்படின்ற ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல 1960 வருஷம் டிசம்பர் 2 பிறந்தாங்க. வறுமையோட காரணத்தால இவங்களோட பள்ளி படிப்பை 4ஆம் கிளாஸோடய நிப்பாட்டிட்டாங்க. இதுல வீட்டுல வேற இவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணமும் முடிச்சு வச்சுட்டாங்க. கல்யாண வாழ்க்கையும் இவங்களுக்கு பெருசா மகிழ்ச்சியை கொடுக்கல. உறவினர் வீட்டு வேலைக்காரியா தன்னோட சென்னை வாழ்க்கையை தொடங்கி சினிமாவுக்குள்ள ஒப்பனையாளரா தன்னோட முதல் பணியை ஆரம்பிச்சாங்க. மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தியோட உதவியால 1979 வருஷம் ரிலீஸ் ஆன வண்டி சக்கரம் அப்படின்ற திரைப்படத்துல சாராயம் விற்கிற சில்க் அப்படின்ற பெண் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச முதல் கதாபாத்திரமே இவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொடுத்துச்சு. அதுல இருந்து விஜயலட்சுமின்ற இவங்களோட பெயர் சில்க் ஸ்மிதான்னு மாறிடுச்சு. இதை தொடர்ந்து இவங்க நடிச்ச எல்லா கதாபாத்திரங்களும் கவர்ச்சி கதாபாத்திரங்களாவே தான் அமைஞ்சது. இவங்களோட கவர்ச்சியான தோற்றம், நடன அசைவு, கிறங்க வைக்கும் கண்கள் தமிழ் ரசிகர்கள் நெஞ்சங்கள்ல கனவு கன்னியா வலம் வர செஞ்சது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லையும் ஏறக்குறைய 450க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிட்டாங்க. சினிமாவில் ஒப்பற்ற கனவு கன்னியா வலம் வந்த சில்க் ஸ்மிதாவோட நிஜ வாழ்க்கையில நிறைய துன்பங்களும் ஏமாற்றமும் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. செப்டம்பர் 23, 1996 வருஷம் தன்னோட வீட்டில் தூக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட திரை வாழ்க்கைய சினிமாவா எடுத்து நிறைய பேர் கல்லா கட்டுனாங்க. அவங்க மறைஞ்சு இப்ப வரைக்கும் 28 ஆண்டுகளை கடந்துருச்சு. ஆனாலும் அவங்களுக்கான இடம் மட்டும் சினிமாவில் இப்பவும் வெற்றிடமா தான் இருக்கு.